படித்ததில் பிடித்தது. நம்ம எத்தனையோ புத்தகங்கள் படித்தாலும் சில புத்தகங்களை நமக்குள்ள திருப்பி திருப்பி அதை மனசில் நினைக்க வைக்கிற புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகம் எனக்கு மனம் என்னும் மேடை அப்படின்ற புத்தகம். இது கடந்த வாரம் கொஞ்சம் சொன்னேன். ருத்ரன், டாக்டர் மனநல மருத்துவர் ருத்ரன் எழுதிய மனம் என்னும் மேடை அப்படிங்கிற புத்தகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். அதாவது இன்னைக்கு எல்லாருமே குடிக்கு அடிமையாக இருக்காங்க. அதுக்கு மதுனா என்ன அப்படின்னா, மதுவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மது மயக்கும், கிறக்கும், சொர்க்கத்தை வரவழைக்கும், சந்தோஷத்தை சுலபமாக்கும், சோகங்களை மறக்கடிக்கும். இப்படி எத்தனை விதமான நன்மைகள், எத்தனை விதமான நம்பிக்கைகள், எத்தனை வகையான வர்ணனைகள். மதுவிற்கு அடிமையாவது மனதின் பாதிப்பிற்கு ஒரு அறிகுறி. அதாவது மதுவுக்கு அடிமையாகிறது மனநலம் பாதிக்கிறதுக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு அருமையாக அந்த டாக்டர் சொல்கிறார். என்ன சொல்றேன்னா, இப்போ கண்ணதாசன் பார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. இது கண்ணதாசன் எழுதின பாடல். இது உடனே கண்ணதாசன் தனக்காக எழுதினாரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. கண்ணதாசனும் உமர்கையா போன்ற கவிமேதைகளும் வர்ணித்து அனுபவத்தை கொண்டே மதுவை குறித்து பல அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ எல்லா பேரும் அதுவே சொல்றது. மதுவை அதாவது தவறான எண்ணங்கள் நிலவுகின்றன. அதாவது மது கண்டிப்பாக கற்பனை வளர்க்காது. மது கற்பனை வளர்க்கும், புது புது பார்வை உருவாக்கும். மது ஒரு மந்தகாச மகிழ்வோடு எந்த சோகத்தையும் புறக்கணிக்கும். இதெல்லாம் பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்கிறார். மது குடிச்சாதான் எனக்கு கற்பனை வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத மதுவை பற்றி ருத்ரன் சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் காதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு கண்ணதாசன் பாடல, குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு அருமையான அந்த குடி பழக்கம் அவங்களுக்கு இயற்கையிலே குடிய விட முடியல, அதான் உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது, காதல் தோல்வி, அதனால நான் குடிக்கிறேன். அதுதான் அது ஒரு சாக்கு. அந்த ஒரு சாக்குத்தான் அந்த ஒரு காதல் தோல்வி ஆகட்டும், கல்யாண தோல்வி ஆகட்டும், ஏதாவது ஒன்று காரணத்தை சொல்லப்பட்டு உண்மையில் மதுவின் மீது உள்ள ஈர்ப்பும் உடல் அதற்கு அடிமையாக இருக்கிறதுன்னு தான் உண்மை. அதை தாண்டி காதலில் தோற்று போயிட்டா அதனாலதான் குடிக்கிறாரு, கல்யாணத்தில் தோற்று போயிட்டாங்க, அவங்க பொண்டாட்டி அவங்க கூட இல்லை அதனாலதான் குடிக்கிறாரு, இவங்க பிள்ளை எப்படி செஞ்சுட்டாங்க அதனாலதான் குடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மதுவை அவருக்கு பிடிச்சிருக்கு, மதுவின் மேல் உள்ள அவருக்கு ஈர்ப்பு, அதனால தான் அந்த இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறாரு இந்த மாதிரி. அதுக்காண்டி ஒரு நொண்டி சாக்கு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையாக இதுக்கு எம்ஜிஆர் கூட அருமையான பாடல். அதாவது எம்ஜிஆர் பாடுற மாதிரி கண்ணதாசன் வரிகள். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம் நீ ஒரு மிருகம் அப்படின்ற காலம் அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டில் சொல்கிறாங்க, சார் நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரணும், ஆஃபீஸில் பார்ட்டி அப்படின்னு கொண்டாடிட்டு சொன்னால், அப்போ அப்படியே தண்ணியா அடி தூள் அப்படியெல்லாம் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. மதுவினுடைய காலமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லார் வீட்லேயுமே இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா குடும்பங்களிலையும் ஒருத்தர் குடிகாரராக, அதாவது ஒரு நாகரிகம் மாதிரியே மாறி போயிடுச்சு. அதை அருமையாக அந்த மனநல மருத்துவர் குடி மது ஒரு தடவை சாப்பிட்டா அதை குடிக்கணும்னு தோணும். அது அது மேலே ஈர்ப்புனால தான் ஒழிய இதெல்லாம் காரணங்கள், கல்யாணம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம பாட்டில் வாங்கி வை, காது ஊற்றி வச்சுருக்காங்க அதனால் பாட்டில் வாங்கி வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்து எனக்கு மிகவும் மனம் என்னும் மேடை அப்படிங்கிற புத்தகத்தில் அருமையாக பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து பார்ப்போம். அந்த புத்தகத்தை குறித்தும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.